சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர் எல்லாம் இஷ்டத்துக்கு ஏதோ அடிச்சு விடுறாங்க. ஹாய் மக்களே, புதிய முதல்வர் ஆட்சி அமைத்த ஒரே வாரத்துல எனக்கு எவ்வளவு முடி வளர்ந்துருக்கு பாருங்க. வெளியேறியா பசங்க கூட நம்மள தெரியுதா? உங்களை தெரியாம இந்த ஏரியால ஒருத்தனை இருக்க விட்டுருவானச்சு. டிவிக்கு செஞ்ச புரட்சி, டிவிக்கு செஞ்ச சாதனைகள் அப்படின்னு அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கான். படிப்பறிவு இல்லனாலும் ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே. சொல்லும் போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருதணும். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்ப மணி 12 மணி ஆகுது, மதியானம் 12 மணி ஆகுது. ஆனா பாருங்க வெயில, இதே போன ஆட்சியில மதியானம் செம்ம வெயில் கொளுத்துன்னு இருந்தது. ஆனா இப்ப மதியானம் 12 மணி, இன்னைக்கு பாருங்க வெயிலையே காணும். உன்னை நம்பலாமாடா? என்ன மச்சான் இப்படி கேட்ட? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கைய. மக்கள் வெயில அவதிப்படக்கூடாதுன்ட்டு அண்ணன் அவர்கள் வெயில இன்னும் வர வைக்கவே இல்லை. அதுக்காக ரொம்ப ரொம்ப அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைம் இது நடக்குது. இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கடந்திருக்கா. என்ன பத்தி ஐயா என் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன, இங்க கடை உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். வாவ், பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காத்து பாருங்க. அதுவும் மதியானம் 12 மணிக்கெல்லாம் வேர்த்து கொட்டும் போன ஆட்சியில எல்லாம். இப்ப பாருங்க எவ்வளவு ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான காத்து இருக்கு. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க. நேத்து தான் விதை போட்டேன், ஒரு சொம்பு தண்ணி தான் ஊத்துறேன். இன்னைக்கு மத்தியானம் பாக்குறேன், பாருங்க எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க. பாத்தியா பவரு? இந்த மாதிரி எல்லாம் போன ஆட்சியில வளரவே இல்லைங்க. சத்தம் கேட்டுச்சா? எவ்வளவு ஃப்ரீயா விடுறேன் பாருங்க. போன ஆட்சியில எல்லாம் இது மாதிரி ஃப்ரீயாவே விட முடியாது, அமைக்கிதான் விட முடியும். என்னால அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க, அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இப்படி வந்து நிலம், ஆகாயம், காற்று எல்லாமே வந்து இப்ப மாறி இருக்கு அண்ணனோட கவர்மெண்ட்ல. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் a lot God, thanks a lot. இது வெறும் ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் பாக்குறியா? மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? போட்டியிட்ட 234 வேட்பாளர்களுமே வந்து நல்லா படிச்சவங்க, எல்லாருமே கிராஜுவேட்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதுவே பச்சை பொய். ஏன்டா பச்சை பொய் பேசுற? ஓபனா பேசுற? ஏன்னா கட்சி தலைவர் விஜய் அவர்களே டிகிரி முடிக்கல. வாடையே ஆகாதுங்க, அப்புறம் என்ன மயிருக்கிற எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை வச்ச வச்சு கொண்டுடுவேன். தூத்துக்குடியில ஜெயிச்சார் இல்லையா விஜய் அவர்களோட நண்பர் ஸ்ரீநாத், அவரும் ஜஸ்ட் +2 பாஸ் தான். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி புசியானந்த் அவர்கள் 8th ஸ்டாண்டர்ட் தான். ஐயா ராசா, ஐயா என் செல்லம், என் தங்கம். ஆமா, உனக்கு எப்படி பாத்தீங்க? இன்னொரு ரேண்டம் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம லெஃப்ட் பாண்டி இருக்காரு, அதுதாங்க ரவுடி லெஃப்ட் பாண்டி. 9 கிரிமினல் கேஸ் இருக்கு, அவர்தான். அவர்லாம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை தான் படிச்சிருக்காரு. அப்புறம் என்ன பேத்துக்கு நீ இங்க வந்தீரு? என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். அதே போல தாமு விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவரும் வந்து 8th ஸ்டாண்டர்ட் தான். ஆமா, ஈசிஆர் சரவணன் ஒருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் 5th ஸ்டாண்டர்ட் தான். ஏன் சார், ஏன் என்ன கண்டாவே உங்களுக்கு ஆறா? நீங்க ஏன் சார் பதில் சொல்றீங்க? நல்லா இழுத்து வச்சு வந்து பண்றாங்கப்பா. உண்மை இப்படி இருக்கப்போ 234 கிராஜுவேட்ஸ், 234 பட்டதாரிகள் அப்படின்னு பயங்கரமா ஃபயர் விட்டுக்கிட்டு இப்படிலாம் ஊட்டிட்டு இருக்கிறதுலாம் நியாயமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த மாதிரிலாம் வந்து 1-2 போஸ்ட் இல்ல, தாவேகா ஆதரவாளர்களும் தாவேகா நிர்வாகிகளும் இப்படி எக்கச்சக்கமான பொய்களை பரப்பிட்டு இருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. விஜய் அவர்கள் தான் தமிழ்நாடோட யங்கஸ்ட் சிஎம் அப்படின்னு ஒரு போஸ்ட போட்டு அவங்களே அதுக்கு ஃபயர் விட்டு அதை அவங்களே வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றான். தம்பி இதெல்லாம் உருட்டு அப்படிங்கறத நீங்க கூகுள்ல சும்மா தேடினாலே 2 செகண்ட்ல தெரிஞ்சிருப்பா. விஜய் அவர்களுக்கு இப்ப 51 வயசு ஆகுது. கலைஞர் ஜெயலலிதா எல்லாம் வந்து அவங்க 44 வயசு 43 வயசு இருக்கும் போதே முதல்வர் ஆயிட்டாங்க. உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி, விவேகமும் இருக்கணும். இன்ஃபேக்ட் விஜய் அண்ணாவோட காமராஜர் அவர்களை கம்பேர் பண்ணீங்கன்னா அவரே எங்க சிஎம் தான். ஏன்னா அவர் வந்து 50 வயசுலயே சிஎம் ஆயிட்டாரு. கட்சியோட அடுத்த உருட்டு என்னன்னா, ஏழை எளியவர்களுக்கு மட்டும்தான் கட்சியில சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏழைங்களா பார்த்து, ரொம்ப வறுமையான பின்னணியில் இருக்கக்கூடிய தொண்டர்களா பார்த்துதான் விஜய் அவர்கள் வந்து வேட்பாளர் சீட்டு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாமிட்ட எவ்வளவு பெரிய பிட்ட போடுற? டேய் இதெல்லாம் ஒரு
பிசினஸ் ட்ரிக்டா தெரிஞ்சுக்க. ஆனா உண்மை என்னன்னா டிவிக்கு சார்பா போட்டிட்டு ஜெயிச்சவங்கல்ல முக்கால்வாசி பேர் கோடீஸ்வரர்கள். ஏண்டா முன்னாலே சொல்லல? வண்டர்ஃபுல் டபுள் ஓகே யூ ஆர் அட்மிட்டட். Thank you sir. உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், டிவிக்கெல்லாம் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய புரட்சி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலங்காகிதம் முடிஞ்சு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா அது உண்மை இல்லை. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது. இந்த வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா. அதே காயப்பட்டிருந்த பாவடையில் நாடா உருவிட்டு போனது. இந்த ரெண்டு பேருமே வந்து இனோவா கிறிஸ்டா காரு, மஹிந்திரா தார் காருன்னு வச்சுக்கிட்டு நல்ல வசதியா தான் இருக்காங்க. என்ன பாஸ் மரவாசல நீங்க பண்றீங்க? போடா டேய் போடா. கூ கூ சா ஓ. ரொம்ப முக்கியமான ஒரு உருட்டு, டிவிகே கட்சியில 25 பொது தொகுதியில தலித் வேட்பாளர்களை நிறுத்தி அவங்களை ஜெயிக்க வச்சு புரட்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த உருட்டு ஒண்ணு உலவிக்கிட்டு இருந்துச்சு. இதை ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? இத ஊரெல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க, அவன் கேட்டான் சொன்னேன். கேட்காது ஏன் தப்புதான். டிவிகேல இருந்து ஒரே ஒரு தலித் வேட்பாளர் கூட பொது தொகுதியில இருந்து ஜெயிக்கல. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல பொது தொகுதியில இருந்து ஜெயிச்சது ஒரே ஒரு தலித் வேட்பாளர் தான். அவரும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்த பி. விஸ்வநாதன் அப்படிங்கிற வேட்பாளர். ஐயா ஒண்ணுக்கு வந்துடுறியா? ஒருத்தர் நில்றா, அவரு விளையாடியா உம்மா நில்றா. அட்லீஸ்ட் ஜாதி பார்க்காமலாவது வேட்பாளர்கள் நிப்பாட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. திமுக அதிமுக விட மோசமா ஜாதி பார்த்து தான் எல்லா வேட்பாளர்களையும் சூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எப்படா மனசு வந்தது? நாங்க உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? உதாரணத்துக்கு விஜய், செங்கோட்டையன் மாதிரியான அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஸ்டார் வேட்பாளர்களே வந்து அவங்களோட சமூகத்துக்கான வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில தான் பார்த்து அவங்க நின்றுருக்காங்க. அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ, என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களேன். ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாருப்பா? ஜானி சின்ஸ் சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பார்த்தாலே பரவசம், படித்தவுடன் பகிரவும். பாடம் தான் நடத்துறான், படிக்காதவன் பள்ளிக்கூடமே நடத்துறான். ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. பாரிஸ் சன்னி லியோனி ஹவுஸ். திண்டுக்கல் லியோனி வராரா? சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். எல்லா மீடியாவும் சேர்ந்து வந்து மொத்தமா வந்து ஒரு ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பத்திரப்பதிவுத்துறை ஆஃபீஸர் இருக்கு இல்லையா, அங்க வர பொதுமக்களுக்கு வந்து இனிமே வந்து உட்கார்றதுக்கு நாற்காலி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஏதோ தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே வந்து முதல் தாட்டி வந்து நாற்காலி போட சொன்ன மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டர் முன்னக்கூட்டியே வந்துருச்சுங்க. டிஎம்கே பீரியட்ல திரு மூர்த்தி அவர்கள் வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கிறப்போ வந்து 15 மே 2025, அதாவது 2025 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஆர்டர் வந்துருச்சுங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பட பாடு. சரி என்ன. ஒரு தடவை கலைஞர் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அதுல வந்து என்னன்னா, அடிக்கின்ற காற்றில் காகமும் பறக்கும் காகிதமும் பறக்கும், காற்று நிற்கும் வரை பொறு அப்படின்ற. ஏதாவது காற்று நின்றுச்சுன்னா எது பறக்க தெரியாதோ விழுந்துரும். ரூட் மாஃபியா, நான் பார்த்த நிறைய வீடியோஸ்ல இந்த கமெண்ட் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் என் வீடியோல அந்த கமெண்ட் இருந்துச்சு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, இதுங்க வந்து ஒரு குரூப், இதுங்க பண்றது ஒரு கேவலமான வேலை, ஒருத்தரை டிஃபேம் பண்றது. இதுங்க வந்து ஒரு குரூப்பா இருக்குங்க. அதுங்க கிட்ட ஏகப்பட்ட ஃபேக் ஐடிஸ் இருக்கும். ஒருத்தர்கிட்ட அந்த காசை வாங்கிட்டு யாரை பத்தி தப்பா பேசணுமோ அவங்களோட போஸ்ட்ல போயிட்டு கமெண்ட்ஸ்ல அப்யூசிவா திட்டுவாங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம இவனுக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. பார்க்க முடியாத அளவுக்கு அதை பண்ணிட்டு அதுங்க கிட்ட இருக்கிற ஃபேக் ஐடிஸ்லயே வச்சு அதுங்க கமெண்ட்டுக்கு லைக்க போட்டுக்கோங்க. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க. என்னடா பாக்குற பொதுமக்களுக்கு உண்மையான கமெண்ட் மாதிரியே இருக்கும், ஆனா அது ஒரு ஃபேக் ஐடியோட கமெண்ட். அது ஃபேக். ஃபேக்கா? லிட்டரலா வீடியோல இருக்கிற கமெண்ட்ஸ் நம்ம பாக்குற பெர்ஸ்பெக்டிவே மாத்திரும். ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சிருப்போம், அந்த கமெண்ட்ஸ் போய் பார்த்தா ரொம்ப எமோஷனலா இருக்கும், டச்சிங்கா இருக்கும். அந்த வீடியோ போட்டவங்கள சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. சே, தேவையில்லாம சிரிச்சிட்டமேன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் பார்த்து நம்மளே மாறிடும்.
சோ கமெண்ட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இந்த ரூட் மாஃபியாஸ் கேவலமான ஜந்துக்களை நம்மளால திருத்தவே முடியாது. ஒரு வீடியோ பிடிக்குதோ இல்லையோ, உங்களுக்கு நீங்க பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி கேவலமான வேலையை யாரும் பார்க்காதீங்க. ஒஸ்டடா. என்னடி இவன் இன்னைக்கு வந்திருக்கான்? அப்படியே நைஸா வந்துரு. ஐயோ என்னத்தையும் போட்டாண்டி, ஓடியாந்துரு. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். உண்மையிலே ஒரு விஜய் ரசிகனா நான் இதை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா ஆட்சிக்கு வந்த 3 நாள்ல விஜயனா வந்து போலீஸ்காரங்களுக்கு அதிநவீன வாகனம் கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு வாகனத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனா என்ன முருகேசா, அது ரயில்வே போலீஸ் முருகேசா, அது நம்ம தமிழ்நாடு போலீஸுக்கு இல்ல, ரயில்வே போலீஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் முருகேசா, அது கொடுத்துருக்கும் முருகேசா. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, கெட்ட பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். அண்ணா கையை கொடுங்கண்ணா, சூப்பர்ண்ணா. நைட்டு 10 மணிக்குள்ள ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ண சொல்லி ஒரு சத்தம் போட்டீங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ண்ணா. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப ஆனா அது கூடவே ஒரு சட்டத்தை போட்டுறீங்களா? பைக் ஓட்டுற எல்லாருக்கும் ஹெல்மெட் கட்டாயம் ஒரு சட்டத்தை போட்டுருங்க. சூப்பரா இருக்கே நண்பா, கண்டிப்பா அதை பண்ணிடுவோம். நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. ஆனா அது கூட இன்னும் சட்டம்னா 18 வயசுக்கு அப்புறம் தான் ஓட்டு போடணும்னு ஒரு சட்டத்தை போட்டுருங்க. நண்பா, நாட்டுக்கு இது ரொம்ப தேவையான சட்டம் நண்பா, அதையும் போட்டுருவோம். ஆனா லாஸ்டா ஒண்ணே ஒண்ணுண்ணா. என்னது நண்பா? ஸ்கூல் பசங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு ஒரு சட்டத்தை போட்டுருங்க. நண்பா, என்ன பார்த்தா எப்படி இருக்கு நண்பா? ஆல்ரெடி எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு தான் நண்பா. அதே மாதிரி ஆல்ரெடி 10 மணிக்கு ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் தானே நண்பா. இதுதான் உங்க மாற்றமா? நீங்க தான் நண்பா 12 மணி தான் ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்றேன்னு சொன்னானுங்க. அதனாலதான் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ண சொன்னேன். உங்களை செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா நானே ஒரு ஐடியா தரேன். இதுக்கப்புறம் காலையில 12 மணிக்கு ஒயின் ஷாப் ஓபன் பண்ண சொன்னா எப்படி ஐடியா? பிளாஸ்ட் நண்பா. இது எப்படி? சூப்பர், அட்டகாசம். அட்டகாசம் இல்ல நண்பா, அரபிக் குத்து. அலமித்தி அபிபோ. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியராசு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பயமா இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவனும்